தொடர் மழை காரணமாக சென்னையில் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தியிடம் கேட்கலாம். பாலவேல், இப்போ மின்சார ரயில் சேவை ஏற்கனவே குறைந்த அளவுல தான் இயக்கப்பட்டது, இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று காரணமாக ஏதேனும் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறதா? காயத்ரி, பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக தண்டவாளங்களில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. காற்று என்பது மின்சாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இடையூறாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தண்டவாளங்களில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதன் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிண்டி மின்சார ரயில் நிலையத்தில், புறநகர் ரயில் நிலையத்தில் பெருமளவு தண்டவாளங்களில் நீர் தேங்கி இருப்பதால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த புறநகர் ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான பயணிகள் ரயில் நிலையத்திலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. பேருந்து சேவை எண்ணிக்கையும் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கான பேருந்து சேவை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலான பயணிகள் புறநகர் ரயில் சேவையை சார்ந்திருக்கக்கூடிய பயணிகளாக இருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர் மழை காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கக்கூடிய வகையில் தண்டவாளங்களில் மிக அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் தற்போது ரயில் நிலையங்களிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்பது கிண்டி புறநகர் ரயில் நிலையம். தண்டவாளங்கள்ல பெருமளவு மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக தற்போது அங்கு ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமான செய்தி. எனவே பயணிகள் மாற்று ரயில், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் மழைநீர் வடிய தொடங்கி மாற்று ரயில் சேவை இயக்கப்படும் வரை பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி பாலவேல். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்.